ஹாய், இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா புஷ் புல் கிளாஸ் பி பவர் ஆம்ப்ளிஃபையர். கிளாஸ் பி பவர் ஆம்ப்ளிஃபையர்னால் நமக்கு தெரியும். இப்போ ஒரு ஃபுல் சைக்கிள் இன்புட் சிக்னல் கொடுக்குறோம். அதில் ஹாஃப் ஆஃப் த சைக்கிளை மட்டும்தான் இது என்ன பண்ணும், நமக்கு ஆம்ப்ளிஃபை பண்ணி கொடுக்கும், கண்டக்ட் ஆகும். ஒரு ஹாஃப் மட்டும், இது வந்து ஃபுல் சைக்கிள்னால் நமக்கு இந்த ஹாஃப் மட்டும்தான் என்ன ஆகும், கிளாஸ் பி பவர் ஆம்ப்ளிஃபையரில் கண்டக்ட் ஆகும். அப்போ இதுலேருந்து நமக்கு ஒரு ஃபுல் சைக்கிள் வேணும் அப்படின்னா கிளாஸ் பி பவர் ஆம்ப்ளிஃபையருக்கு வி நீட் 2 டிரான்சிஸ்டர். கரெக்டாக, ஒரு டிரான்சிஸ்டர் ஒரு ஹாஃபை வந்து ஆம்ப்ளிஃபை பண்ணும். அப்போ இன்னொரு ஹாஃபை ஆம்ப்ளிஃபை பண்ணணும்னா நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு டிரான்சிஸ்டர் வேணும். அப்போ கிளாஸ் பி பவர் ஆம்ப்ளிஃபையர்னாலே ஞாபகம் வச்சுக்கோங்க, வி நீட் 2 டிரான்சிஸ்டர், பேர் ஆஃப் டிரான்சிஸ்டர் நமக்கு வேணும். ஓகேவா, கிளாஸ் பி பவர் ஆம்ப்ளிஃபையர். இதில் கிளாஸ் பி பவர் ஆம்ப்ளிஃபையரில் நமக்கு 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா புஷ் புல் கிளாஸ் பி பவர் ஆம்ப்ளிஃபையர், இன்னொன்று காம்ப்ளிமெண்ட்ரி சிமெட்ரி பவர் ஆம்ப்ளிஃபையர். அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ புஷ் புல் இந்த பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புஷ் புல் கிளாஸ் பி பவர் ஆம்ப்ளிஃபையர் வந்து இப்போ நம்ம இந்த ஆம்ப்ளிஃபையரில் இரு டிரான்சிஸ்டரும் என்ன, நம்ம 2 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுறோம். அந்த 2 டிரான்சிஸ்டரும் ஒரு சிக்னலுக்கு ஒரு ஹாஃப் மட்டும்தான் ப்ராசஸ் பண்ணும். கரெக்டாக, இப்போ பாசிட்டிவ் சைக்கிளில் வந்து ஒரு டிரான்சிஸ்டர், அதாவது இதுதான் இதோட சர்க்யூட் டயக்ராம். இந்த Q1 டிரான்சிஸ்டர் வந்து பாசிட்டிவ் சைக்கிளில் வந்து நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, ப்ராசஸ் பண்ணுது அப்படின்னா Q2 டிரான்சிஸ்டர் அப்போ ஆஃபில் இருக்கும். ஓகேவா, அப்போது இந்த Q1 டிரான்சிஸ்டர் மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணுதுன்னா கரண்ட்டை அவுட்புட்டுக்கு, அதாவது லோடுக்கு புஷ் பண்ணுது. புரியுதுல, இது மட்டும்தான் கண்டக்ட் ஆகும். ஒரு அதை டியூரிங் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் Q1 டிரான்சிஸ்டர் மட்டும்தான் கண்டக்ட் ஆகும். அப்போ Q1 டிரான்சிஸ்டர் என்ன பண்ணுதுன்னா நமக்கு பவர் கரண்ட்டை Q1 மட்டும் அவுட்புட்டுக்கு புஷ் பண்ணுது. அதே நேரம் Q2 என்ன பண்ணோன்னா கரண்ட்டை வந்து புல் பண்ணும், லோடில் இருந்து அது புல் பண்ணும். ஓகேவா, கரண்ட்டை வந்து புல் பண்ணும். அதே மாதிரி நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் Q1 ஆஃபாக இருக்கும், Q1 ஆனாக இருக்கும். அப்போ Q2 என்ன பண்ணோன்னா கரண்ட்டை புஷ் பண்ணும் அவுட்புட்டுக்கு. அதே இது Q1 டிரான்சிஸ்டர் என்ன பண்ணோன்னா கரண்ட்டை புல் பண்ணும். ஓகேவா, அவுட்புட்டில் இருந்து கரண்ட்டை புல் பண்ணும். ஸோ இதனால தான் இதுக்கு பேர் புஷ் புல். ஸோ 2 டிரான்சிஸ்டரும் ஒரே வேலையை தான் பண்ணும். பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் Q1 ப்ராசஸ் பண்ணும், Q2 வந்து ஆஃபில் இருக்கும். அதே இது நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் Q1 வந்து என்ன பண்ணோன்னா அவுட்புட்டில் இருந்து கரண்ட்டை புல் பண்ணும், Q2 வந்து அவுட்புட்டுக்கு கரண்ட்டை என்ன பண்ணோன்னா புஷ் பண்ணும். அதுக்காக தான் இதுக்கு பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா புஷ் புல் கிளாஸ் பி பவர் ஆம்ப்ளிஃபையர். அப்போ இந்த புஷ் புல் கிளாஸ் பி பவர் ஆம்ப்ளிஃபையர் யூசஸ் ஏ பேர் ஆஃப் டிரான்சிஸ்டர் which conduct alternately, one during the positive half cycle and other during the negative half cycle of the input signal. ஓகேவா, the main aim is to amplify the entire waveform. நம்ம entire waveform amplify பண்ணும்போது தான் நமக்கு improved efficiency and distortion வந்து reduce ஆகி நமக்கு கிடைக்கணும். இதுதான் நம்மளோட மெயின் எய்ம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்யூட் டயக்ராம். இதில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா 2 டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம். இந்த 2 டிரான்ஸ்ஃபார்மருமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் டேப் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேவா, ஸோ இந்த ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு வின் இன்புட் சிக்னலை வந்து இந்த பிரைமரி ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மருக்கு கொடுக்குறோம். ஸோ இது வந்து என்ன பண்ணோன்னா இந்த செகண்டரி டிரான்ஸ்ஃபார்மர் நமக்கு சென்டர் டேப் ஆகிருக்கும். கரெக்டாக, அப்போ இது என்ன பண்ணோன்னா வரக்கூடிய சிக்னலில் என்ன ஒரு Q1 டிரான்சிஸ்டருக்கு பாசிட்டிவ் கொடுக்கும். அதே இது பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள், இப்போ பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் வரும்போது Q1க்கு பாசிட்டிவ் கொடுக்கும், Q2க்கு 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸில் கொடுக்கும். அப்போ இங்கே பாசிட்டிவ் சிக்னல் போகும்போது இங்கே என்ன வரும், நமக்கு நெகட்டிவ் சிக்னல் வரும். அப்போ நெகட்டிவ் சிக்னல் வரும்போது Q2 என்ன ஆகிடும், ஆஃப் ஆகிடும். Q1 மட்டும் என்ன ஆகும், ஆன் ஆகும். Q1 என்ன பண்ணோன்னா கரண்ட் கண்டக்ட் ஆகி நமக்கு கரண்ட்டை வந்து எங்கே பண்ணோன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு புஷ் பண்ணும். ஸோ புஷ் பண்ணும்போது இது இங்கே நமக்கு ஒரு அவுட்புட் இருக்கும். அதே இது அடுத்த ஹாஃப் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நெகட்டிவ் சிக்னல் போகும். அப்போ நெகட்டிவ் சிக்னல் வரும்போது இங்கே என்ன சிக்னல் வரும், பாசிட்டிவ் சிக்னல் வரும். அப்போ Q2 டிரான்சிஸ்டர் என்ன பண்ணும், நமக்கு கரண்ட்டை வந்து லோடுக்கு புஷ் பண்ணும். ஸோ புஷ் பண்ணும்போது இங்கே ஆல்ரெடி இருக்கக்கூடிய Q1லேருந்து வந்த சிக்னலும் Q2லேருந்து வந்த சிக்னலும் நமக்கு என்ன ஆகும், இந்த சென்டர் டேப் டிரான்ஸ்ஃபார்மர் ஆட் பண்ணி அதை வந்து லோடுக்கு கொடுக்கும். இதுதான் இதோட சர்க்யூட் டயக்ராமோட எக்ஸ்பிளனேஷன். ஓகே, ஸோ இங்கே எக்ஸ்பிளனேஷன் எழுதியிருக்கேன். ஸோ இன்புட் சிக்னல் வந்து given to the primary winding of the driver transformer. Its secondary winding has a center tap connected to ground and it provides two equal but opposite signal. அதாவது ஒன்று வந்து பாசிட்டிவாக இருக்கும், இன்னொன்று வந்து அதுக்கு 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸில் இருக்கும். During the positive half cycle Q1 வந்து என்ன ஆகும், டேன் ஆகும், conducts current through the one half of the output transformer.
Q2 அப்போ ஆஃபில் இருக்கும். அதே இது நெகட்டிவ்க்கு அப்படியே ஆப்போசிட்டாக வரும். Q1 வந்து ஆன் ஆகும், கண்டக்ட் பண்ணும், Q2 வந்து ஆஃபாக இருக்கும். அவுட்புட் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணுவோம்னா combines two half cycles into a complete sine wave and delivers the amplified signal to the load. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட இன்புட் வேவ்ஃபார்ம். நம்ம கொடுக்கக்கூடிய IB இன்புட் கரண்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐசி அவுட்புட் கரண்ட் IC1 ஃபஸ்ட்டு டிரான்சிஸ்டரோடது ஒரு பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் கிடைக்கும், அடுத்த பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் கிடைக்கும். டியூரிங் நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் நமக்கு எங்கே கிடைக்கும்? Q2 டிரான்சிஸ்டரில் கிடைக்கும். அதனால் IC2 கரண்ட் போட்டிருக்கேன். ஃபைனலாக நமக்கு அவுட்புட் வந்து ஃபுல் சைக்கிளில் கிடைக்கும். ஓகேவா? இதுதான் கிளாஸ் பி புஷ் புல் பவர் ஆம்பிளிஃபையர். ஏன்னா இதோட டிசி ஆப்ரேஷன் பார்க்கலாம். ஸோ டிசி ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா இதில் டிசி பயாசிங் பாயிண்ட் வந்து Q பாயிண்ட் வந்து அட்ஜஸ்டட் ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸ். நமக்கு தெரியும் ஆல்ரெடி இதோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் கிளாஸ் பி பவர் ஆம்பிளிஃபையர் பற்றி எடுத்துருப்போம். ஸோ இதில் வந்து Q பாயிண்ட் வந்து கட் ஆஃப் ரீஜியனில் நம்ம செலக்ட் பண்ணுவோம். புரியுதுல? Q பாயிண்ட் வந்து கட் ஆஃப் ரீஜியனில் செலக்ட் பண்ணுவோம். அப்போது கட் ஆஃப் ரீஜியனில் இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா VCE இஸ் ஈக்குவல் டு VCCயாக இருக்கும். இந்த இடத்துல ICQ வேல்யூ என்னது? ICQ வேல்யூ இஸ் 0. இதுதான் ICQ. ஸோ ICQ வேல்யூ 0. கரெக்டாக? அதான் இங்கே எழுதியிருக்கோம். VCE இஸ் ஈக்குவல் டு VCC, ICQ இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே DC பயாஸ் வோல்டேஜ் இல்லை. தெர் இஸ் நோ DC பயாஸ் வோல்டேஜ். நெக்ஸ்ட் வந்து DC பவர் இன்புட் எழுதலாம். நம்ம 2 கரண்ட்ஸ் இருக்குது. கரெக்டாக? IC1 கரண்ட், IC2, I1 கரண்ட், I2 கரண்ட் இருக்குது. ஸோ பை த டிரான்சிஸ்டர் ஆர் இன் சேம் டைரக்ஷன். நமக்கு கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ I2 இப்படி வரும், I1 இப்படி வரும், ரெண்டும் ஒரே டைரக்ஷனில் இருக்கும். ஓகே. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த கரண்டோட வேல்யூவை ஆட் பண்ணுறோம். அதாவது IDC ஈக்குவல் டு IC1ஓட வேல்யூ IM பை பீக் வேல்யூ. ஓகேவா? IM பை பை ப்ளஸ் IM பை பை. ஓகேவா? இது IC1 ப்ளஸ் IC2. அப்போ IDCயோட வேல்யூ என்ன இருக்குன்னா 2IM டிவைடட் பை பை. இப்போ டோட்டல் DC பவர் இன்புட் எழுதணும்னா DC பவர் இன்புட்டு பவர்னாலே நமக்கு தெரியும் V இன்டூ I. அப்போ VCC இன்டூ IDC. அப்போ VCC இன்டூ IDCயோட வேல்யூ இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 2IM இன்டூ பை. ஓகேவா? இது PDC கால்குலேட் பண்ணியாச்சு. இனி நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AC ஆப்ரேஷன் கால்குலேட் பண்ண போகிறோம். அதாவது AC அவுட்புட் பவர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் RMS வேல்யூவில் நம்ம எழுதுவோம். கரெக்டாக? அப்போ PAC இஸ் ஈக்குவல் டு VRMS இன்டூ IRMS. VRMS எப்படி எழுதுவோம்? VRMS is equal to VM divided by root 2. இது நமக்கு தெரியும். IRMS is equal to IM divided by root 2. அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? VM into IM divided by 2. ஸோ இதில் RL வேல்யூ வர்ற மாதிரி எழுதணும்னா நமக்கு தெரியும் R equal to V by I. அப்போ RL dash equal to VM divided by IM. ஸோ இந்த இடத்துல IMக்கு நம்ம எழுதணும்னா IM equal to என்ன வரும்? IM equal to VM divided by RL dash வரும். அப்போ இந்த இடத்துல VM square divided by 2RL வரும். or VMக்கு வேல்யூ எழுதணும்னா IM into RL. அப்போ IM square into RL dash divided by 2 வரும். ஓகேவா? அப்போ PACயோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா VM IM divided by 2. நெக்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்னா எஃபிஷியன்சி. இதோட ஃபார்முலா eta is equal to PAC divided by PDC into 100. PACயோட வேல்யூ என்ன? VM IM divided by 2. இது PAC. PDCயோட வேல்யூ என்ன? 2IM VCC divided by pi. இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணலாம்னா சப்ஸ்டியூட் பண்ணலாம். இல்லை IM கேன்சல் ஆகிடும். eta is equal to இதை 2 மல்டிப்ளை ஆகும். pi by 4 into VM divided by VCC. ஓகேவா? VM divided by VCC. இது உங்களுக்கு புரியல அப்படின்னா VM IM divided by 2ன்னு வரும். கீழே PDCயோட வேல்யூ எழுதணும்னா pi divided by 2IMன்னு இருக்கும் இன்டூ VCC. ஓகேவா? IM கேன்சல் ஆகும். 2 into 2 4. அப்போ VM pi divided by 4 VCC into 100. இதை நம்ம மேக்ஸிமம் எஃபிஷியன்சி வந்து கால்குலேட் பண்ணலாம். நமக்கு மேக்ஸிமம் எஃபிஷியன்சி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட் வேவ்ஃபார்ம் இருக்குல்ல, இந்த அவுட்புட் வேவ்ஃபார்முக்கு பீக் ஆம்ப்ளிடியூட் வந்து சப்ளை வோல்டேஜ் VCCக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா? இந்த VM அந்த பீக் வேல்யூ வந்து VCCக்கு ஈக்குவலாக இருந்தால் தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா புஷ்புல் ஆம்பிளிஃபையரில் நமக்கு மேக்ஸிமம் எஃபிஷியன்சி கிடைக்கும். புரியுதா? சப்போஸ் VMஓட VCC வந்து நமக்கு வந்து கிரேட்டராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, VMஓட VCC ஹையாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா எஃபிஷியன்சி குறையும்.
ஓகேவா? அப்போ கண்டிப்பாக நமக்கு எந்த இது லாஸும் இல்லாமல் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி கிடைக்கணும் அப்படின்னா இந்த பீக் வோல்டேஜ் வந்து விசிசிக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ விஎம் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னது விசிசி, இப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் எஃபிஷியன்சி கிடைக்கும். அப்போ விஎம் இப்போ நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா விஎம்முக்கு விசிசியும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இந்த எஃபிஷியன்சி இக்குவேஷனில். அப்போ ஈட்டா மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு π/4 இன்ட்டு விசிசி டிவைட் பை விசிசி இன்ட்டு 100. விசிசி கேன்சல் ஆகிடும். அப்போ ஈட்டா மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு 78.5% நமக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ கிளாஸ் ஏ பவர் ஆம்ப்ளிஃபையரோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு இதோட எஃபிஷியன்சி வந்து எப்படி இருக்குன்னா பெட்டராக இருக்குது. ஓகேவா? இப்போ இதோட பவர் டிசிபேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது எப்படி கால்குலேட் பண்ணணும்னா த டிஃபரன்ஸ் பிட்வீன் டிசி அவுட்புட் பவர் அண்ட் ஏசி பவர் output power, DC output power and AC output power ஓட difference தான் power dissipation. அப்போ PD equal to PDC minus PAC. நம்மள PDC value என்னது already calculate பண்ணியிருக்கோம் 2IM pi into VCC. PAC ஓட value VM IM divided by 2. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும் RL டேஷ்னா என்னது VM divided by IM. கரெக்டா? ஸோ இப்போ இந்த IM இதில் கால்குலேட் பண்ணோன்னா இதிலேருந்து IM கால்குலேட் பண்ணோன்னா VM டிவைடட் பை RL டேஷ் இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். IMக்கு VM டிவைடட் பை RL டேஷ். ஓகேவா? அதே மாதிரி இங்கே IMக்கு VM டிவைட் பை RL டேஷ். அப்போ VM ஸ்கொயர் டிவைட் பை 2RL டேஷ்னு வரும். இது பவர் டிசிபேஷன். நம்ம மேக்ஸிமம் பவர் டிசிபேஷன் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ மேக்ஸிமம் பவர் டிசிபேஷன் கிளாஸ் ஏ பவர் ஆம்ப்ளிஃபையரில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா நோ இன்புட் சிக்னல்னு சொல்லியிருப்போம். எப்போ வந்து நமக்கு இன்புட் சிக்னல் இல்லாமல் இருக்கோ அப்போ தான் கிளாஸ் ஏ பவர் ஆம்ப்ளிஃபையரில் நமக்கு மேக்ஸிமம் பவர் டிசிபேஷன்ஸ் அக்கர் ஆகும். ஓகேவா? பட் கிளாஸ் பியில் அப்படி கிடையாது. நமக்கு வந்து என்னென்னா இன்புட் சிக்னல் வந்து ஜீரோவாக இருந்துச்சுன்னா விஎம் ஈக்குவல் டு 0 ஆகிடும். இப்போ பாருங்கள் விஎம் ஜீரோவாக இருந்துச்சுன்னா விஎம் வந்து ஜீரோவாக இருந்துச்சுன்னா பவர் டிசிபேஷன் இங்கே இருக்கா? இல்லை. அப்போ நமக்கு மேக்ஸிமம் பவர் டிசிபேஷன் கிடைக்காது. அப்போ இது வந்து கண்டிப்பாக நமக்கு நோ இன்புட் சிக்னல் அப்படிங்கிறது கிளாஸ் பியில் கிடையாது. அப்போ கிளாஸ் பியில் பவர் டிசிபேஷன் கால்குலேட் பண்ணணும்னா இந்த பவர் டிசிபேஷன் ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கிறத டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு விஎம் தட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா மேக்ஸிமம் பவர் டிசிபேஷன் கிடைக்கும். அப்போ பிடி டிவைடட் பை டிவிஎம் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன வரும்? விஎம்முக்கு பண்ணுறோம். அப்போ விஎம்மோட வேல்யூ 1 2/π விசிசி பை RL டேஷ் மைனஸ் இதுக்கு பண்ணும்போது என்ன வரும்? 2 இன்ட்டு விஎம் டிவைட் பை 2RL டேஷ்னு வரும். 2 கேன்சல் ஆகும். இது ரெண்டு இந்த வேல்யூவை ஈக்குவல் டு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரலாம். அப்போ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 2 விசிசி டிவைட் பை πRL ஈக்குவல் டு விஎம் டிவைட் பை RL டேஷ் கேன்சல் ஆகிடும். அப்போ விஎம்மோட வேல்யூ என்னது? 2/π VCC. This is the condition for maximum power dissipation. So maximum power dissipation ஓட condition என்ன அப்படின்னா VM ஓட வேல்யூ நமக்கு எப்படி இருக்கணும்? 2/π VCC இருக்கும். இப்போ இதோட advantages disadvantages applications பார்க்கலாம். ஸோ advantages வந்து ஹை எஃபிஷியன்சி. கரெக்டாக? நம்மளோட எஃபிஷியன்சி எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78.5% இருக்குது. ஸோ இந்த எஃபிஷியன்சி வந்து நமக்கு கிளாஸ் ஏ பவர் ஆம்ப்ளிஃபையரோட பெட்டராக இருக்குது. அப்புறமா ரெடியூஸ்டு பவர் லாஸ். ஸோ ஒவ்வொரு டிரான்சிஸ்டரும் வந்து நமக்கு என்ன பண்ணோன்னா ஒரு ஹாஃப் சைக்கிள் தான் கண்டக்ட் ஆகும். கரெக்டாக? ஸோ நமக்கு என்னென்னா பவர் லாஸ் வந்து இங்கே வந்து ரொம்ப கம்மியாகுது. சரியா? ஸோ லெஸ் பவர் வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா ஹீட் மூலமாக லெஸ் பவர் மட்டும்தான் கம்மியாகுது. தென் பெட்டர் அவுட்புட் பவர். இது வந்து நமக்கு என்னென்னா சூட்டபிள் ஃபார் டிரைவிங் லார்ஜ் லோட்ஸ் லைக் ஸ்பீக்கர். அதனால நமக்கு அவுட்புட் பவர் வந்து பெட்டராக இருக்குது. அப்புறமா கேன்சலேஷன் ஆஃப் ஈவன் ஹார்மோனிக்ஸ். ஸோ நமக்கு சிமெட்ரிக் ஆப்ரேஷன். கரெக்டாக? டியூ டு சிமெட்ரிக் ஆப்ரேஷன் ஈவன் ஆர்டர் ஹார்மோனிக்ஸ் வந்து என்ன ஆகும்னா கேன்சல் ஆகும். ஸோ நமக்கு சவுண்ட் குவாலிட்டி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகுது. இனி வந்து டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ இதோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவர் டிஸ்ட்ராக்ஷன். நம்ம 2 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த 2 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ண ஒரு டிரான்சிஸ்டர்லேருந்து இன்னொரு டிரான்சிஸ்டருக்கு கண்டக்ட் ஆகுறது ஷிஃப்ட் ஆகும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா கிராஸ் ஓவர் டிஸ்ட்ராக்ஷன் அக்கர் ஆகுது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ரிக்வயர்ஸ் ஃபேஸ் ஸ்ப்ளிட்டிங். நீட் இன்புட் டிரான்ஸ்ஃபார்மர் ஆர் ஃபேஸ் ஸ்ப்ளிட்டர் டு ப்ரொடியூஸ் 2 சிக்னல்ஸ் 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸ். கரெக்டாக? ஸோ அது நமக்கு ஃபேஸ் ஷிஃப்டிங் தேவைப்படுது, ஸ்ப்ளிட்டிங் தேவைப்படுது. டிரான்ஸ்ஃபார்மரோட சைஸ் காஸ்ட் எல்லாம் நமக்கு
ஹையாக இருக்கும் கரெக்டாக. ஸோ பல்க்கு டிரான்ஸ்ஃபார்மர் ஆட் பண்ணுறதுனால நமக்கு பல்காக இருக்கிறதுனால காஸ்ட்டும் ஹையாக இருக்கும். நாட் சூட்டபிள் ஃபார் லோ சிக்னல் நாய்ஸ். லோ சிக்னல் நாய்ஸுக்கு இது வந்து சூட்டபிள் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ பவர் ஆம்ப்ளிஃபையர். ஸோ ஆடியோ பவர் ஆம்ப்ளிஃபையர் வந்து யூஸ்ட் இன் ஸ்பீக்கர் சிஸ்டம் கரெக்டாக. ஆடியோ பவர்னாலே தெரியும், ஸ்பீக்கர் சிஸ்டமில் யூஸ் பண்ணுறோம், மியூசிக் சிஸ்டமில் யூஸ் பண்ணலாம். ஸோ ஹை பவர் ஆடியோ அவுட்புட்டுக்கெல்லாம் நமக்கு கிளாஸ் பி பவர் ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் ரேடியோ ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்மிட்டர்ஸ். புஷ்புல் கான்ஃபிகரேஷன் வந்து நமக்கு என்னென்னா டிஸ்ட்ராக்ஷன் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுனால இதை வந்து நம்ம ரேடியோ ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்மிட்டர்ஸில் வந்து யூஸ் பண்ணலாம். அப்புறமா பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம், அதாவது பிஏ சிஸ்டமில் யூஸ் பண்ணுறோம். ஸோ பிஏ சிஸ்டம்னா டு டிரைவ் லவுட் ஸ்பீக்கர் இன் ஆடிட்டோரியம், ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் யூஸ் பண்ணுறதுக்கு கிளாஸ் பி பவர் ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ணுறாங்க. தென் இன்வெர்ட்டர் சர்க்யூட்ஸ். ஸோ டிசி டு ஏசி கன்வர்ஷன் வித் டிரான்ஸ்ஃபார்மர் அவுட்புட்டில் இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா புஷ்புல் கிளாஸ் பி பவர் ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் புஷ்புல் கிளாஸ் பி புஷ்புல் பவர் ஆம்ப்ளிஃபையர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.